அரசியல் களத்தில் ஒரு மாநிலத்தின் தலையெழுத்தையே தீர்மானிக்கும் சக்தியாக உயர்ந்திருக்கும் விஜயின் வளர்ச்சி என்பது எவராலும் அவ்வளவு எளிதில் புறந்தள்ள முடியாத ஒன்று. சினிமா, அரசியல் என விஜயின் வெற்றி தமிழகத்தால் கவனிக்கப்பட்டும் வருகிறது. தளபதி விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தனியாக 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அசத்தி இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதனையை முறியடித்ததுதான் ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது. கட்சி துவங்கும் நடிகர் எல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியாது என விஜயை குறிப்பிட்டு விமர்சித்தார்கள். ஆனால் தற்பொழுது எம்ஜிஆர் சாதனையே விஜய் முறியடித்திருப்பது மிகப்பெரிய விஷயம்தான் எனலாம். இதற்கிடையில் விஜய்க்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி என பலரிடமிருந்து வாழ்த்து செய்தி வருகின்றது. பிரதமர் மோடி விஜயை வாழ்த்தி பதிவிட்டு இருந்தார். ராகுல் காந்தி விஜயை போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்தியதாக தகவல் வெளியானது. தளபதி விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் 1999 திருமணம் நடந்தது. இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா என்ற 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே அவர்கள் யாரும் விஜயுடன் இல்லை. விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து மனுக்கு தொடுத்திருந்தார். இதன் விசாரணை நடைபெற்று வருகிறது. விஜய் வெற்றி பெற்றிருக்கும் இந்த தருணத்தை அனைவரும் கொண்டாடி வருகின்றனர். கூடவே விஜய் தனது தாய் தந்தையை சந்தித்து ஆசி பெற்றார். ஆனால் அவரது மனைவியோ குழந்தைகளோ அவர் அருகில் இல்லை. ஆனால் விஜயிடம் தனது வாழ்த்தை தெரிவிக்க போனில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை மட்டும் செய்து கொடுங்கள் என கோரிக்கை வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் விஜயின் குடும்ப பிரச்சனைகளை சரி செய்து எல்லா வதந்திகளுக்கும் தளபதி விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பிருக்கிறது.